நமஸ்காரம் 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 நேர்களே. ஒவ்வொரு நாளும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நியூமராலஜி சம்பந்தமான கருத்துக்கள், நியூமராலஜில எந்தெந்த எண்ணில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அதே மாதிரி எனக்கு என்ன ஒவ்வொரு ஃபாதர் மதருக்கும் என்னன்னு கேட்டா ஒரு ஆசை இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் அப்பப்ப கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கிரகங்கள் அப்பப்ப மாறிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்றது, சரி ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பார்க்கலாமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் அலைஞ்சிட்டு தான் இருப்போம். ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்தில் எது போன்ற ஒரு படங்கள் இருக்கப்பட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. அப்போ ஒரு உதாரணமாக ஒரு 1ஆம் எண்ணில் ஒருத்தர் பிறந்தவராக இருக்கலாம், அல்லது இந்த லக்னத்தில் சூரியன் கூட இருக்கலாம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு சூரியன் நம்ம காலையில சொல்லும் பாருங்க, இந்த உதயம் ஆயிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி ரைசிங் சன் இருக்கிற மாதிரி ஒரு படம் வைக்கலாம், அல்லது ராமர் படம் வைக்கலாம். ஆனால் ராமர் பட்டாபிஷேகம் செய்யக்கூடிய படத்தை வைக்க கூடாது. யாரு? 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த ஒரு கடல் போன்ற ஒரு அமைப்பு, ஒரு மேக கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு, இரவில் ஒளிரக்கூடிய மேல ஒரு வால்ல பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது, அல்லது ஒரு நீர்நிலைகள் இருக்கிற மாதிரி ஒரு படங்களை படிக்க முறையில் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டால் இந்த 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிகம் உண்டு. 3ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால், அல்லது லக்னத்தில் குரு இருந்திருந்தால், அல்லது 3ஆம் எண்ணில் இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஒரு பெரிய பேனியன் ட்ரீ, பெரிய ஆலமரம் பேனியன் ட்ரீ வைக்கலாம். பெரிய கோவில் கோபுரம் போன்ற அமைப்பை வைக்கப்பட்டால் இவர்களுக்கு யோகம் அதிகம் ஏற்படும். லக்னத்துல ராகு இருந்தாலும் சரி, 4ஆம் எண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, இவர்களுக்கு அவங்க படிக்கக்கூடிய ரூம்ல நல்ல ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங், அடுக்குமாடி கட்டடம் இருக்கிற மாதிரி ஒரு படம் அவர்கள் கண் முன்னே தெரியப்பட வேண்டும். அது மாதிரி இருந்தாலும் இவர்களுக்கு அந்த போட்டோ மாட்டி வைக்கப்பட்டால் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த 5ஆம் எண்ணில் பிறந்தவர்களாக இருந்தால், புதனோட சாரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், மக்கள் நல்ல கூட்டமா இருக்கிற மாதிரி, அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு படங்களை கண் முன்னே வைக்கும் பொழுது இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். இந்த எண் 6இல் பிறந்தவர்களாக இருந்தால், 6இல் பிறந்தன